வாங்க. என்னங்க என்னங்க சத்தம்? ஒண்ணுல என்ன இதெல்லாம்? யாரோ ஒருத்தர் திருட வந்தா அடிச்சு வரச்சிட்டு. உங்களுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்லை, பயப்படாத. ஹலோ, தர்மலிங்கம் பேசுறேன். யாரு? சித்ராவா பேசுறது? இல்லைங்க, ஜானகி பேசுறேன். ஜானகியா? இன்னுமா நீ அந்த வீட்டுல இருக்க? ஆமா, உன்னை வீட்டை விட்டு வெளியே திருப்பாங்கன்னு நினைச்சேன். இன்னும் நீ போகலையா? அதுதானே, அவ்வளவுமான ரோட்டம் உள்ள குடும்பமா அது? ஏதோ என் மக தலையெடுத்து அந்த குடும்பத்துல வாழ்க்கப்பட்ட. சரி சரி, சித்ராவை பேச. சரி, பேச சொல்றேன். சித்ரா, சித்ரா, என்ன உங்க அப்பா கிட்ட இருந்து போன் வந்திருக்குமா? அப்படியா? நான் தான் சித்ரா பேசுறேன். சௌக்கியமா இருக்கீங்களாப்பா? நான் சௌக்கியமாத்தாம இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நானா? இந்த வீட்டுல நான் மட்டும் இல்லப்பா, யாருமே சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு கங்கணம் கட்டி அழிஞ்சுக்கிட்டு இருக்கே ஒண்ணே. உங்களுக்கு தெரியாதாப்பா? ஏம்மா, இதையெல்லாம் உன் வீட்டுக்காரர் கண்டிக்கிறதே இல்லையா? இவரா? நீங்க ஒண்ணுப்பா, தாலி கட்டின புருஷனே உண்மையாட்ட இருக்காரு, அவர் தம்பியா வாய் தெரிஞ்சு பேச போறாரு. கொஞ்சம் பொறுத்து பாருங்கப்பா. இதுக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு கட்டாம விட மாட்டேன். சரிப்பா, ஒரு வச்சுட்ட. ஹாய் சித்ரா. ஹாய் ஹேமா. How are you, ஹேமா? Fine, thank you. ஆமா, லட்சுமிபுரத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. சரி, வாடி போலாம். என்ன சித்ரா, ஹனிமூன்ல எங்க போயிருந்தீங்க? ஜாலியா இருந்தீங்களா? ஊட்டியா காஷ்மீரா? எங்க வசதிக்கு வெளிநாடு கூட போகலாம். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனையில உள்ளூர்லயே தலை காட்ட முடியலையே. ஏன், என்ன விஷயம்? இந்த வீட்டு மூத்த மருமக முழுகாம இருக்கிறான். சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. நீ வேறடி, அவன் புருஷனுக்கு குழந்தையே பிறக்காது. அப்படி இருக்கும்போது அவ கர்ப்பம் ஆயிட்டா வெக்கப்பட வேண்டிய விஷயம் தானே. அப்படியா? ஆமா. கற்புக்கரசி அவளோட புருஷன். ஹலோ, என்ன தெரியல? நான் தான் மிஸ் ஏமா. சரி, அன்னைக்கு கார்ல கொஞ்சம் சிரிச்சு பேசுனதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டீங்க. இன்னைக்கு உங்க மனைவி பார்த்து ஊரே சிரிக்குதாமே. ஹேமா, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். பாவம், அன்னைக்கு இழிச்சு வாயில்லன்னு சொன்னீங்க, கடைசியில இழிச்சு வாயின் தான் நிரூபிச்சிட்டீங்களே. இன்னும் ஏதாவது பேசுன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். நிறுத்துங்க. 4 பேர் பேசி சிரிச்சதே அவன் நாசுக்க சொன்னா, அவ்வளவுதானே. கண் எரிச்சலுக்கு புகைய குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. முதல்ல நெருப்பை அணைக்கணும். சித்ரா, இந்த வீட்டுல உனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன். அது சுத்தமா இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. நான் வரேன். இது வீடா நரகமா? மரியாதை இல்லாத இந்த வீட்டுல இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். என்ன நடந்து ஏன் அப்படி ஆத்திரப்படுற? இன்னும் என்ன நடக்கணும்? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட பார்த்து வெளியே போன்னு சொன்னவங்க நாளைக்கு என்ன பார்த்து ஏன் சொல்லக்கூடாது? கொஞ்சம் விவரமா சொல்லி. யார் சொன்னாங்க அந்த மாதிரி? உங்க அண்ணன் தான். சித்ரா, சித்ரா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. குடும்பம் இருந்தா 1000 இருக்கும், நீதான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். என்னால முடியாது. இந்த வீட்டுல ஜானகி இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சு ஆகணும். இந்த பாரு, நீ உன்னை பத்தி பேசு, அனாவசியம் மத்தவங்களை பத்தி பேச. மத்தவங்களை பத்தி நான் ஒண்ணும் பேசல. இந்த குடும்பத்தோட மானத்துக்காக பத்தி தான் பேசுறேன். சித்ரா, இந்த மானம் கட்டு குடும்பத்துல என்னால வாழ முடியாது. என்ன சொன்ன? மோகன், என்னடா இது? ஏன் அவளை போட்டு அடிக்கிற? அவன் என்ன தப்பு செஞ்சுட்டா? அம்மா, இவன் நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறா தெரியுமா? பொம்பளைங்க மனசை பத்தி உனக்கு தெரியாதப்பா. ஆணுக்கு கோவம் வந்தா கன்னத்துல அடிப்பா, ஆனா பொண்ணுக்கு கோவம் வந்தா நெஞ்சில தான் அடிப்பா. இப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. ஏமா சித்ரா, இந்த வீட்டை விட்டே போகணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா. நீ போக கூடாது, இங்கதான் இருக்கணும். நான் இங்கேயே இருக்கணும்னா
ஜானகி இந்த வீட்டை விட்டே போகணும். அவ்வளவுதானே? நாளைக்கு காலையிலேயே ஜானகி இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அம்மா என்னம்மா இதெல்லாம்? தயவு செஞ்சு இந்த முடிவுல யாரும் தலையிட வேண்டாம். மாமா, நான் போயிட்டு வரேன். என்னங்க, ஜானகியை நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஏன் நீ எதுக்காக போகணுங்கிற? அதுதானே நமக்கும் கௌரவம். என்ன இருந்தா என்னாச்சு? தனியா அனுப்புறது தர்மம் ஆகுமா? அதனால எஸ்டேட்ல இருக்கிற முத்தையா கிட்ட நடந்ததை சொல்லி விட்டுட்டு வந்துடுறேன். எப்படியோ சரி. என்னம்மா? அவர் இல்லைங்களா? சங்கரா? அத்தை, வீட்டு விட்டு போறமே நான் வருத்தப்படல. ஆனா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாம போறது நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. இதுல என்ன வேதனை? தாய் வீட்டுக்கு சீதனம் வாங்கிட்டு வர போனா சொல்லிட்டு போகணும். சீர்கட்டு போறவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாமா. ஹலோ, நான் சண்முகநாதன் பேசுறேன். யாரு? மேனேஜரா? என்ன விஷயம்? தரைக்கு ஏற்றிட்டு போன லாரி கவுந்து போச்சா? வணக்கம்மா. வணக்கம். ஜானகி, வாமா. உன்னை பட்டணத்துல ஒரு தடவையாச்சும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாம போயிடுச்சும்மா. இப்ப நான் உங்களோடவே நிரந்தரமா தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு தாத்தா. முத்தையா, கார்ல இருக்கிற லக்கேஜ் எடுத்துக்கிட்டு வாப்பா. ஜானகி, கணவனை விட்டு பிரிஞ்சு வாழ்ற நிலைமையை உண்டாக்கிட்டேனேன்னு என் மேல வருத்தமாமா? அது ஒண்ணும் இல்லத்தே. கஷ்டத்தை கொடுக்கறானேன்னு கடவுளை யாரும் கும்பிடாம விட்டுறது இல்லையே. இதுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பலம்மா. சங்கர், சங்கர். ஏன் ஜானகி, திடீர்னு என்னை இங்க பார்த்தது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? அம்மா தான் திட்டமிட்டு முன்கூட்டியே என்னை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஜானகி, வைரத்துக்கும் கண்ணாடி கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாதவ இல்லைனா? நடந்ததெல்லாம் எனக்கும் தெரியும். பிரபுவசத்தாலே சங்கர் செஞ்ச தப்பே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நீ சத்தியம் வாங்கிட்டியே. அந்த காட்சி நானும் பார்த்தேம்மா. கணவனை காப்பாத்த நீ உண்மையை மறைச்ச மாதிரி மகனை காப்பாத்த நானும் மௌனமா இருந்துட்டேன். அத்தை, இனிமே நான் நிரபராதி நுழைஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா உங்க ஒருத்தருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதே, அதுவே போதும் அத்தை, அதுவே போதும். ஜானகி, கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. முத்தையா, ஜானகியை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கப்பா. வாயும் உயரமா இருக்கிற விட இங்க விட்டுட்டு போக வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, ஊரும் வரவும் புரிஞ்சுக்கலையே. பரவாயில்லம்மா, இங்க நாங்கெல்லாம் இல்லாமையா போயிட்டோம். ஜானகி, எதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதம்மா. சந்தோஷமா இரு. அப்போதான் பிறக்க போற என் பேரை அழகா பிறப்பா. வரட்டுமா தம்பி? போயிட்டு வாங்கம்மா. வரேம்மா. என்னங்க? ஒண்ணு இல்ல, யாரோ என்ன கூட்டமா இருந்தது, அதான் பார்த்தேன். மறுபடியும் என்ன யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கேன். யாருங்க? அடி சச்ச ஜானகி, என் மகன் தான் என்ன கூப்பிடுறா. கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ, என்னங்க?
என் மகன் என்னை எட்டி உடைச்சான் ஜானகி.